கீழே இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் காஞ்ச சாரோலன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே குருத்தோலைன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரே ஒரு ஓலை மட்டும் தான் இருக்கும், அது குருத்தோலை. அது பக்கத்தில் ஒரு 2-3 ஓலை இருக்கும், அது வந்து இளஞ்சார் ஓலைன்னு சொல்லுவோம். இதுதான் பனையில் இருக்க ஓலைகள் டிஃப்ரெண்டு. இந்த ஓலையை வச்சு நம்ம நிறைய கைவினைப் பொருட்கள் பண்ணலாம். இப்போ ஓலை வச்சும் பண்ணலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பனையை பொறுத்தவரைக்கும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அந்த பனையில் இருக்க சைடு ஈக்க வச்சு முறம் போடுவோம், சைடு கட்டுறதுக்கு மட்டையை வச்சு மட்டை கட்டுவோம், அதில் சுற்றுறது ஓலை சுற்றுவோம். நீங்கள் அதை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அதில் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தா தெரியும். இப்போ பனையில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. பனையில் இருந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு பயன்பாட்டு பொருளாக மாற்றலாம். ஆனால் இந்த கடையிறதுல கூட பாருங்க, ஆனால் சீசன் ஓவர் ஆகிட்டு அதனால் எதுவும் உங்களுக்கு பண்ணல. கடையிறது அந்த தாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். இடிக்கலாம் அங்கே இருக்கு. பனம் பழம் அது எப்படி இருக்குங்கப்பா? பனம் பழம்னா இன்னும் உழல எல்லாமே நெஞ்சு பருவத்தில் இருக்கு. பனம் பழம் இதுதான் பழம் பழுத்து உழும் கீழே விழும். இது போன வருஷம் போட்ட கொட்டைகள் கிழங்குக்கு போட்டது. இது பனங்கிழங்கு. இது பனங்கிழங்கு, குச்சி கிழங்கு. அது அந்த நம்ம சீசன் முடிஞ்சுது, அங்கே பனம்பழம்